மேத்தமெட்டிக்ஸ் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th மேத்ஸில் வால்யூம் 1ல் எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட் சம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஈவன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரிப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் அர்கன் டயக்ராமில் நம்ம ரிப்ரசன்ட் பண்ணோம். அதாவது ஜெட்டோட வேல்யூ ஐசெட்டோட வேல்யூ ஜெட் ப்ளஸ் ஐசெட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ. ஓகேவா? இது ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜெட்டோட வேல்யூங்கிறது 2 + 3i. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடலாம். ஜெட்டோட வேல்யூ வந்து 2 + 3i. அடுத்தது iz கண்டுபிடிக்கணும். I இன்ட்டு ஜெட்டோட வேல்யூ 2 + 3i. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2i + 3 இன்ட்டு i ஸ்கொயர்னு வரும். ஸோ i ஸ்கொயரோட வேல்யூ நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ 2i - 3. ஸோ இப்போ ரியல் வேல்யூ ஃப்ரண்ட்லேயும் இமேஜினரி வேல்யூ பேக்லேயும் எழுதலாம். அப்போ -3 ஃப்ரண்ட்லேயும் +2i பேக்லேயும் எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், இப்போ ரெண்டையும் இதை ஆட் பண்ணணும். ஜெட்டையும் இந்த ஐசெட்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இங்கே மூணாவதாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும்போது ஜெட்டோட வேல்யூ என்னது 2 + 3i. ஐசெட்டோட வேல்யூ நமக்கு இது தான். இது வந்து ஜெட்டோட வேல்யூ. கரெக்டாக அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ -3 + 2i. இப்போ ரெண்டு ரியல் வேல்யூவும் பண்ணணும். 2 - 3ங்கிறது -1. இங்கே 3i + 2iங்கிறது +5i. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு இது தான். இப்போ இந்த 3 வேல்யூக்கும் நம்ம அர்கன் டயக்ராம் வரையணும். ஸோ இப்போ இதுதான் ரியல் வேல்யூவோடது, இது வந்து இமேஜினரி வேல்யூவோடது. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 0, இது 1, 2, 3, 4. இங்கே பார்த்தீங்கன்னா -1, -2, -3. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி -1, -2, -3. இங்கே 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு 5 வரைக்கும் இமேஜினரி வேல்யூ இருக்குது, அதனால். ஸோ இங்கேயும் இமேஜினரி எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜெட்டோட வேல்யூவை இதில் ப்ளாட் பண்ணணும். ஜெட்டோட வேல்யூ என்ன? 2 + 3i. 2 + 3i அப்படிங்கிறத நம்ம 2, 3ன்னு எடுத்துக்கணும். ஐயோட வேல்யூவை ஒய்லேயும் 2ங்கிற வேல்யூவை ரியல்லையும் பார்க்கணும். 3ங்கிற வேல்யூவை இமேஜினரியில் பார்க்கணும். இப்போ ரியலில் 2, இமேஜினரியில் 3. அப்போ நமக்கு இந்த இடம் இதுதான் நமக்கு என்னது ஜெட்டோட வேல்யூ. ஸோ இங்கே நம்ம இங்கேருந்து 0லேருந்து அந்த இடத்துக்கு டயக்ராம் வரையணும். அப்போ இந்த இடத்துக்கு 0லேருந்து இப்படி ஒரு கோடு போடணும், போட்டு ஆரோ டயக்ராம் போடணும். அடுத்தது அதே மாதிரி ஐசெட்டோட வேல்யூ -3 + 2i. இது வந்து ஜெட்டோட வேல்யூ. அடுத்து ஐசெட்டோட வேல்யூ -3 வந்து ரியலில் இருக்குது. இமேஜினரியில் பார்த்தீங்கன்னா +2 இருக்குது. அப்போ இந்த இடம் கரெக்டாக? ஸோ அப்போ இங்கேருந்து இந்த கோடை இங்கே போட்டு ஐசெட் அப்படின்னு இங்கே நேம் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெட் ப்ளஸ் ஐசெட் ரெண்டும் ஆட் பண்ணுற வேல்யூ வந்து -1 + 5i. -1 நமக்கு இங்கே இருக்குது, +5i வந்து நமக்கு இந்த பாயிண்டில் இருக்குது. கரெக்டாக? அப்போ இது வந்து ஜெட் ப்ளஸ் ஐசெட். ஓகே. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணி ஆரோ டயக்ராம் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த 3 டயக்ராமையும் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணலாம். டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணணும். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய அர்கன் டயக்ராம். அடுத்தது இதே மாதிரி செகண்ட் சம் போடுவோம். இப்போ செகண்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஜெட்டோட வேல்யூ -ஐசெட்டோட வேல்யூ ஜெட் - ஐசெட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வேல்யூ ஜெட்டோட வேல்யூ, அப்புறம் இது ரெண்டையும் அப்படியே நம்ம கேட்டிருக்காங்க. அது ரெண்டையும் அப்படியே நம்ம ஜஸ்ட்டு சேர்த்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜெட்டோட வேல்யூ, இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் ஜெட்டோட வேல்யூ வந்து கொஷின்லேயே இருக்குது 2 + 3i. அப்புறம் -ஐசெட்டோட வேல்யூ வந்து -i இன்ட்டு 2 + 3i. அப்போ -2i. இப்போ -i வந்து உள்ளே வருது. அப்போ வந்து +3 இன்ட்டு ஆல்ரெடி -i வந்து உள்ளக்க வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து -3ன்னு வந்துடும். ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸு. இங்கே 3i 2i சேரும்போது i ஸ்கொயர். இப்போ i ஸ்கொயரோட வேல்யூ நம்ம -1ன்னு எழுதுவோம். கரெக்டாக? இப்போ -2i + 3ன்னு வந்துடும். ஸோ ரியல் வேல்யூவை ஃப்ரண்ட்டில் எழுதும்போது 3 - 2i. ஓகே. இப்போ அடுத்தது ஜெட் - ஐசெட். ஜெட் - ஐசெட்னா அது ரெண்டையும் சேர்க்கணும். அப்போ 2 + 3i. இது வந்து -ஐசெட்டோட வேல்யூ. இப்போ இங்கே தனியாக மைனஸ் போட தேவையில்லைன்னா இங்கே மைனஸோடு சேர்ந்தது தான் நமக்கு இங்கே இருக்குது 3 - 2iன்ற இந்த வேல்யூ. கரெக்டாக? ஸோ அப்படியே டேரெக்டாக எழுதுனா போதும். அப்போ எப்படி எழுதணும்னா = இங்கே எழுதுகிறேன் 2 + 3i ஜெட்டோட வேல்யூ. ஸோ +3 - 2i. கரெக்டாக? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூவை ஆட் பண்ணால் 5, இமேஜினரி வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணும்போது +iன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு அந்த வேல்யூ. இப்போ இது வந்து ஜெட்டோட வேல்யூ. இப்போ இந்த 3 வேல்யூக்கும் அர்கன் டயக்ராம் வரையணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரியல்,
இது வந்து இமேஜினரி. ஸோ இப்போ இங்கே வந்து 1 2 3 4 5, இங்கே வந்து 0, இது வந்து -1 -2 -3 -4, இங்கே வந்து 1 2 3 4, -1 -2 -3 -4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெட்டோட வேல்யூ ப்ளாட் பண்ணோம். ஜெட்டோட வேல்யூ 2 + 3i, அப்போனா 2,3 2,3 அந்த மாதிரி பார்க்கணும். ரியலில் 2, இமேஜினரியில் 3. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், 0லேருந்து இப்படி போட்டு மார்க் பண்ணி இது ஜெட்டுன்னு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது 3, -2 பார்க்கணும். ஏன்னா 3 வந்து ரியல், -2 வந்து இமேஜினரி. அப்போ 3 ரியல், -2 வந்து இமேஜினரி. அப்போ இந்த பாயிண்ட்டு. ஸோ அப்போ இங்கேருந்து இது வந்து -iz. இப்போ இங்கே ஒரு ஏரோ மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா z - iz வந்து 5 + i. அப்போ 5 + 1i இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 5 1 5,1க்கு பார்க்கணும். 5,1னா இந்த இடம் ரியல் 5லேயும் இமேஜினரியில் 1லேயும் பார்க்கணும். ஸோ அப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இப்போ இது வந்து நமக்கு z - izோட வேல்யூ. இப்போ இந்த 3 ஏரோவையும் டாட்டட் லைன்ஸில் மார்க் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் இந்த செகண்ட் சம்முடைய அர்கன் டயக்ராம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.